அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ வள்ளலார் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ராமலிங்க வள்ளலார் அவர்கள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 1823 ஜனவரி 30 1824 தமிழக மெய்ஞானிகளில் ஒருவராக அறியப்படுகிறார். சைவ அந்நியராகவும் கவிஞராகவும் தெரியப்படுகிறார். பின்னர் ஜாதி மத வேறுபாடுகளை மறுத்து சமரச சன்மார்க்க நெறியை முன்வைத்தவர்தான் வள்ளலார். சடங்குகளை மறுத்து அருட்பெருஞ்சோதி வழிபாட்டை தொடங்கி வைத்தவர். வடலூரில் சத்திய ஞான சபையையும் சத்திய தர்மசாலையையும் நிறுவியவர். திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் வடலூர் வள்ளலார் என்று குறிப்பிடப்படுபவர். இவர் எழுதிய பாடல்களில் திருவருட்பா முதன்மையான பக்தி நூலாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து 10 மைல் தொலைவில் உள்ள மருதூரில் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 1823ஆம் ஆண்டு ராமலிங்கர் அவர்கள் பிறந்தார்கள். தந்தை ராமையா பிள்ளை கிராம கனகராக இருந்தவர். ராமையாவுக்கு 6வது மனைவி சின்னம்மையார். முன் திருமணம் செய்த 5 மனைவியருக்கும் குழந்தை பேர் இன்றி ஒருவர் பின் ஒருவராக இருக்கவே ராமையா அவரது 6வது மனைவியாக மரம் புரிந்தார்கள். இந்த சின்னம்மா அவர்களை ராமையாவின் மனைவி சின்னம்மை இணையருக்கு சபாபதி பரசுராமர் என்ற ஆண் குழந்தைகளும் உண்ணாமலை சுந்தராம்மாள் என்ற பெண் மகளும் பிறந்தது. 5வதாக 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:54 மணியளவில் ராமலிங்கனார் பிறக்கிறார். ராமலிங்கனார் பிறந்த 6 மாதங்களில் தந்தை இறந்து விட்டார். தாயார் குழந்தைகளோடு தான் பிறந்த ஊராகிய பொன்னேரிக்கு சென்று வாழ்ந்தார்கள். பின்னர் சென்னையில் ஏறுகிணறு பகுதியில் உள்ள வீராசாமி பிள்ளை தெருவில் குடியேறினார்கள். ராமலிங்கரின் அண்ணன் சபாபதி சமய சொற்பொழிவு செய்து வந்தார். ராமலிங்கரை நன்கு படிக்க வைக்க வேண்டுமென விரும்பினார். அக்கால முறைப்படி தமிழக கல்வி கற்ப திவாகரம் நிகண்டு சதகம் அந்தாதி போன்றவை தம்பிக்கு கற்பித்தார். ராமலிங்கருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்த அளவுக்கு கல்வியில் நாட்டம் இருக்கவில்லை. சபாபதி தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகதாவில்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில ராமலிங்கனாரை அனுப்பி வைத்தனர். ராமலிங்கனார் அங்கு சரியாக படிக்கவில்லை. வகுப்பு முடிந்ததும் கந்தக்கோட்டம் சென்று முருகப்பெருமானை வணங்குவதிலேயே ஈடுபாடு கொண்டிருந்தார். அவரது ஆசிரியரும் ராமலிங்கர் பாடிய பாடலை கேட்டு இயல்பிலேயே புலமை கொண்டிருந்த ராமலிங்கருக்கு கல்வி தேவையில்லை என சொல்லிவிடுகிறார். தான் கல்வியின் சிறப்பால் பாடத் தொடங்கவில்லை என்றும் கடவுளின் அருளால் பாட முடிகிறது என்றும் அவரே தன் பாடல்களில் குறிப்பிடுகிறார் வள்ளலார் அவர்கள். ராமலிங்கர் 1850ஆம் ஆண்டு தன் 27வது வயதில் தன் அக்கா உண்ணாமலையின் மகள் தனக்குடியை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் விரைவிலேயே இல்லற வாழ்க்கையை துறந்தார் வள்ளலார் அவர்கள். தொழுவூர் வேலாயுத முதலியார் திரியோசப் பிக்கட் சொசைட்டிக்கு ராமலிங்க வள்ளலார் மறைவுக்கு பின் அளித்த அறிக்கை ஒன்றில் ராமலிங்க வள்ளலாரின் தோற்றத்தை இவ்வாறு விவரிக்கிறார்கள். நடுத்தர உயரமுள்ளவராக பார்ப்பதற்கு எலும்புக்கூடானவே தோன்றும் மெலிந்த மேனியாக இருப்பார். ஆயினும் வலிமையுடையவர். மிகவும் உறைந்து நடப்பார். நிமிர்ந்த தோற்றம், தென்னிய சிவந்த முகம், நேரான கூரிய மூக்கு, ஒளி வீசும் பெருங்கண்கள், முகத்தில் இடைவிடாத ஒரு துயரக்குறி. இறுதி காலத்தில் தலைமயிரை நீள வளரவிட்டவர். யோகிகளின் வழக்கத்திற்கு மாறாக ஜோடு அணிபவர். உடை 2 வெள்ளை ஆடையிலே எளிதில் மிக்க அளவோடு இருப்பவர். ஓய்வு கொள்ள தேவையில்லை. கடும் மரக்கரியுணர்பவர். 2-3 நாளைக்கு ஒரு முறையே உண்பார். அதுவும் சில கவலங்களே. அக்காலங்களில் சிறிது சர்க்கரை கலந்த வெந்நீரை மட்டுமே அருந்துவார். வள்ளலார் இளமிலேயே கந்தக்கோட்டத்தில் பல மணி நேரத்தில் தியானத்திலும் வழிபாட்டிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் என பிற்காலத்து வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். ராமலிங்கனார் முதல் இயற்றிய பாடல்களான தென்மணி மாலை இங்குதான் பாடப்பட்டது என எளிய சொற்கள் கொண்ட 31 பாடலை கொண்ட இந்த தொகுப்பில் பாடல் தோறும் மீன்றடி கந்தக்கோட்டத்துள் வளர்தரும் ஊங்கு கந்தவேலே தன் முக தூய்மென உன்முகச் செய்மணி சண்முக தெய்வமணியே என்று அமைந்திருக்கும். இவற்றுள் கண்டிப்பாக சிறந்ததாக இருந்தது. ராமலிங்கனார் 1852 சென்னையை விட்டு சிதம்பரம் சென்றார். ராமலிங்கனை கருங்குழி கிராமத்து மணியக்காரனான திருவேங்கடம் என்பவர் சந்தித்து தன் இல்லறத்தில் வந்து
தங்கியிருக்குமாறு வேண்டிக் கொண்டார். ராமலிங்கனர் மணியக்காரரின் இல்லத்தில் 9 வருடங்கள் தங்கியிருந்தார். அங்கே 1865ஆம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை உருவாக்குகிறார் வள்ளலார். பிற்காலத்தில் அந்த பெயரை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று மாற்றியமைத்தார். வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் எனும் 6 அந்தங்களுக்கு பொதுவான நெறி என பொருளில் இப்பெயரை இடுகிறார் வள்ளலார். கடவுள் ஒருவரே, அக்கடவுளை ஒளி வடிவில் வழிபட வேண்டும். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அத்தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது. புலால் உண்ணக்கூடாது. ஜாதி சமய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. எவரையும் தன்னுயிர் போல எண்ண வேண்டும். ஆன்ம நேயம் ஒருமைப்பாட்டுணர்வுகளை கை கொள்ள வேண்டும். பசி தீர்த்தல் முறிவை ஜீவ கருணான்யமே பேரின்ப வீடு பேரடைய வழி போன்ற மெய்நெறிகளும் புராணங்களும் சாஸ்திரங்களும், முக்கியமாக சாஸ்திரங்களும் முடிவான உண்மையை தெரியப்படுத்துவதிலே போன்ற சீர்திருத்த கொள்கைகளும், இறந்தவரை எரிக்காது புதைக்க வேண்டும் என்பது போன்ற வாழ்க்கை நெறிகளும், வழிபாட்டு சடங்களும், சாதி சடங்களும் தேவையில்லை என்பது போன்ற விலங்குகளும் சமரச சுத்த சன்மார்க்க நெறியின் கொள்கைகளாக வள்ளலாரின் ஒரு முழு மூச்சாகவே இது அனைத்தும் இருந்தன. முக்கியமாக சாதி சமய வேற்றுமைகள் இறுதியில் ஒழித்துப்போம், அகில உலக சகோத்திரத்துவம் வரும், இந்தியாவில் அது நாட்டம் படும் என கூறினார். முக்கியமாக ராமலிங்க வள்ளலார் பாடிய 6000 பாடல்கள் திரட்டு திருவருட்பா என்று அழைக்கப்படும். இது 6 திருமுறைகளாக பகுக்கப்பட உள்ளது. திருவருட்பா முதல் ராமலிங்க அடிகளாரின் தலைமை சீடர் தொழுவூர் வேலாயுத முதலியாரால் 4 திருமுறைகளாக வெளியிடப்பட்டன. பின்னர் 5ஆம் 6ஆம் திருமுறையில் வெளியிடப்பட்டன. முன்னாள் தமிழக அறநிலையத்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் ராமலிங்க வள்ளலாரின் உரைநடை கடிதங்கள் முதலியவற்றை தனி நூலாக தொகுத்து வெளியிட்டார். பின் ஊரானடிகள் வள்ளலார் படைப்புகளின் காலமுறை பதிவு வெளியிட்டிருக்கிறார். கோடையிலேயே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குரு தளிர்வே தருநிழல் நிகழ்கழிந்த கனியே. இவ்வாறு பாடிய வள்ளலார் மிக சிறப்பு வாய்ந்தவர். வள்ளலார் மறைமுக கண்ட வாசகம் 1854இல் மனுநீதி சோழன் நீதிமுறை செய்த வரலாற்றை விளக்கும் முறை நூலை எழுதினார். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தானோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தானோ என தொடங்கும் புகழைப்பெற்ற பாடல் மகனது செயல் கேட்டு மனுநீதி சோழன் தன் செங்கோல் வளைந்து என வருத்தம் பகுதியில் இருந்தது. செய்யுளில் சொல்லை பலவிதமாக கையாண்டு புலமையை காட்டும் வழக்கம் சிற்றிலக்கிய காலம் முதல் அதிகமாக இருந்து வந்தது. குறிப்பிட்ட சில சொற்களை எடுத்துக்கொண்டு அவற்றில் முதலிலும் இடையிலும் கடையிலும் உள்ள எழுத்துக்களை தனித்தனியே பிரித்து வெவ்வேறு சொற்களாக குறிப்பினால் பொருளுணர்த்தும் முறையில் வள்ளலார் பாடிய பாடல்கள் உள்ளன. அவை எழுத்து எண்மையில் மிக கவி, சித்திரக்கவி என்னும் வகையில் சேர்ந்தவை. முக்கியமாக வள்ளலார் அவர்கள் பேச்சு திறமை ஆகட்டும், எழுதும் திறமை ஆகட்டும் இதுவாகும் சிறந்துள்ளவர் என்னும் வெண்பாவின் முதலடியில் 7 முறை வளர்ந்துள்ளதா என்னும் எழுத்துக்கள் பின்பு குறை என்ற சொல்லை இணைத்து எழுத்தாக்குறை என்று பொருள் கொள்ள வேண்டும். 2வது அடியில் உள்ள தாதா என்பதை தாத்தா தா என பிரித்து வள்ளலோ தா கொடு என பொருள் கொண்ட வேண்டும். முக்கியமாக அக்காலத்தில் வெளிவந்த பல நூல்களுக்கும் சாற்றும் கவி எழுதியுள்ளார். அவற்றில் மாயூரம் வேதநாயக பிள்ளை நீதி நூலுக்கு 1850ஆம் தேதியில் சாற்று கவி குறிப்பிடத்தக்கது. வள்ளலார் அவர்கள் எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை உண்டு என்பதை குறிக்கும் வண்ணம் ராமலிங்க அடிகள் தான் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரத்த சுத்த சன்மார்க்கம் என பெயரிட்டார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.